முருகப்பெருமானுக்கு 6 தலைகள் வந்தது எப்படி? முருகப்பெருமான் ஆறுமுகன் என்று கூறப்படுகிறார் அல்லவா? அந்த 6 முகங்களின் உட்தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு கிருபானந்த வாரியாரின் நினைவு வருகிறது. கிருபானந்த வாரியார் 64வது நாயன்மார் என்று பாராட்டப்பட்டவர். 63 நாயன்மார்கள் தெரியும், பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். 64வது நாயன்மாராக இந்த நம் இருந்த காலத்தில் அவர் உயிரோடு இருந்த பெருமானவர். வயலூர் முருகன் அவருடன் பேசியிருக்கிறார் என்ற செய்தி உண்டு. அவ்வளவு முருக பக்தர், முருகனை கண்ணால் கண்ட ஞானி. அவருடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவத்தை கூறி அந்த 2 சம்பவத்திற்கு தொடர்பான ஆன்மீக செய்திகளை சொல்லுகிறேன். ஒருமுறை கிருபானந்த வாரியார் ஒரு நண்பரின் கல்யாணத்திற்கு சென்றிருக்கிறார், பெண்ணின் கல்யாணத்திற்கு. அங்கு ஒரு வில்லன் நடிகரும் வந்தார். அந்த வில்லன் நடிகர் பழங்காலத்து வில்லன் நடிகர், இப்பொழுது இருக்கக்கூடிய வில்லன் நடிகர் அல்ல. அவர் ஆன்மீக பற்று இல்லாதவர், நாத்திகர். கிருபானந்த வாரியாரை ஒரு கேள்வியால் கேட்டு அவரை மடக்க வேண்டும் என்று தீய எண்ணம் கொண்டு அவன் கிருபானந்த வாரியாரிடம் கேட்டார், நீங்கள் முருக பக்தர், முருகனுக்கு 6 தலை இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அவர் எப்படி படுத்து தூங்குவார்? ராத்திரி ஒரு கழிச்சு படுத்து தூங்குவாரா அப்படி என்று கிண்டல் செய்தார். அதற்கு வாரியார் பெருமான், அவர் மிகுந்த ஞானி, அவருக்கு தகுந்தாற் போல் பதில் சொன்னார். என்ன செய்தார் என்றால், அங்க கல்யாணம் நடந்திருக்கிற பொண்ணுடைய அப்பாவை கூப்பிட்டார். சிறிது இங்க வருகிறீர்களா என்று. அப்பா வந்தார். உங்களுடைய பெண்ணின் கல்யாணம் சிறிது நேரத்தில் நடக்கவிருக்கின்றது, நீங்கள் நேற்று ராத்திரி தூங்கினீர்களா என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், எப்படி சுவாமி நான் தூங்க முடியும்? என் பொண்ணுடைய கல்யாணம் இருக்கிறது நாளைக்கு, இன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வருமா? ஏன்னா எத்தனையோ வேலைகளை பண்ண வேண்டி இருக்கிறது. பாரு, ஒரு பெண்ணை பெற்று ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டிய தந்தைக்கு தூக்கம் ராத்திரி பூரா இல்லை. உலகத்தை பூரா காத்து கொண்டிருக்கிற முருகப்பெருமானுக்கு தூக்கம் எப்படிப்பா வரும்? அதனால அவர் படுத்து தூங்கவே மாட்டார். 6 தலை இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அந்த வில்லன் நடிகருக்கு சொல்லி அவரை என்ன சொல்லுவது, அவரை அவர் கேட்ட கிண்டலான கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தார். ஆனால் உண்மை என்ன என்றால், முருகனுக்கு 6 தலை என்றால் அது என்ன அர்த்தம்? அது உண்மையான 6 தலைகளா? மனுஷ தலைகளை போல். இதில் தான் கடவுளை பற்றி புரிந்து கொள்வது சிறிது குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய உடம்பு சார்ந்த விஷயங்களையும் நாம் உலகத்தில் எப்படி எல்லா விதமான இன்பங்களையும் தூக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால we have always body consciousness. We are not thinking about Shakti. We are not thinking about God power. God என்பது என்ன? கடவுள் என்றால் என்ன? கடவுள் என்பது சூப்பர் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்றால் தமிழில் சொல்வது விழிப்புணர்வு. எங்கும் பறந்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய விழிப்புணர்வு அண்டசராச்சரம் முழுவதும் பரவ வைக்கின்றது. விழிப்புணர்வு என்றால் தூக்கமே இல்லை. 6 தலை இருக்கிறதா 10 தலை இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல. கடவுள் என்றாலே விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இருந்து அண்ட சராசரங்களையும் இயக்கிக் கொண்டிருப்பவர் தான் கடவுள். அதில் முருகப்பெருமான் ஒரு வடிவம். இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற்பிரானுக்கு வாய் கோபுர வாசல் என்று சொல்லுகிறார். அதாவது என்னவென்றால், நமது உள்ளம் தான் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்கின்றார். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் நம்ம உள்ளே வசிக்கிறார். அதனால தான் அகத்தியர் பெருமான் இந்த பாடலை பாடும் பொழுது, பிரபோ கணபதி என்ற பாடலை பாடும் பொழுது ஒரு 2 வரிகள் வருகின்றன. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உன்னை உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. அப்படி என்றால் கடவுளை எங்கே தேட வேண்டும்? வெளியில் தேடி பிரயோஜனம் இல்லை, உள்ளே தேடிக்கொள்ள வேண்டும். நம் உடம்பே சிவபெருமானும் அவருடைய குடும்பமும் இருக்கக்கூடிய ஆலயம். இதனுடைய உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியுமா? இதுல என்னவென்றால், நம் உடம்பில்
72,000 நாடுகள் இருக்கின்றன. இந்த 72,000 நாடுகளில் 3 நாடுகள் முக்கியமானவை. இந்த 3 நாடுகள் என்னவென்றால், வலப்புறம் ஓடுகின்ற ஒரு நாடு இருக்கிறது, அதற்கு சூரிய நாடு என்று பெயர். அந்த சூரிய நாடுக்கு உரித்தானவர் சிவபெருமான். இடப்புறம் ஒரு நாடு ஓடிக்கொண்டு இருக்கின்றது, அதற்கு பெயர் இடகலை அல்லது சந்திர நாடு என்று பெயர். அது பார்வதி தேவிக்கு உரித்தானது. ஆக இப்பொழுது அர்த்தநாரீஸ்வரர் என்பதற்கு அர்த்தம் புரிந்து விட்டதா? என்னவென்றால், வலப்புறம் சிவபெருமான், அவருடைய சூரிய நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுக்கு பிங்களை நாடி என்றும் சொல்லுவார்கள். இடப்புறம் பார்வதி தேவியினுடைய நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால நம் உடம்பிலேயே அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள், அந்த 2 நாடுகளின் வடிவாக. இந்த 2 நாடுகளில் முக்கியம் என்னவென்றால், வலது நாடியில் சுவாசம் ஓடும் பொழுது, நாம் சுவாசிக்கும் பொழுது காத்து 2 நாடியிலையும் ஓடாது, ஏதாவது ஒரு நாடியில் தான் ஓடும். வலது நாடியில் ஓடிக்கொண்டிருந்தால், சிவபெருமானுடைய நாடியில் ஓடிக்கொண்டிருந்தால் நம் உடம்பு உஷ்ணமாகும். இடப்புறம் ஓடிக்கொண்டிருந்தால் நமது உடம்பு கூலாகும். அதனால தான் ஆண் சக்தி பெண் சக்தி. ஆண் சக்தி உடம்பை சூடேற்றும், பெண் சக்தியானது பிரபஞ்சத்தில் உடம்பை கூல் செய்யும். இப்படி கடவுளானவர் நம்முடைய உடம்பில் இருக்க சுவாசத்தை பேலன்ஸ் செய்து நம்முடைய உடம்பை அதிகம் சூடாக்காமலும் அதிகம் குளிர்ச்சியாகாமலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் இந்த 3 நாடிகள் நடுவில் இருக்கக்கூடிய சுஷும்னை நாடியை சுற்றி 7 இடங்களில் சந்திக்கின்றன. மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பித்து 7 சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த 7 சக்கரங்களில் முதன்மையாக இருப்பது மூலாதாரம். மற்ற 6 சக்கரங்கள் இருக்கு. நான் அந்த பேரை வரிசையை அடுக்கி கொண்டு போக விரும்பவில்லை, நேரம் குறுகியதாக இருக்கிறதுனால. முதல் சக்கரமானது மூலாதாரம். அந்த மூலாதாரத்துக்கு உரிய கடவுள் யார்? விநாயக பெருமான். அவரை ஞான முதல்வன் என்று சொல்வார்கள். அதனால்தான் விநாயகரை ஞானம் உங்களுக்கு பெற வேண்டுமானால் முதல் கடவுள் யாருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அது விநாயக பெருமான். மூலாதார மூர்த்தி என்கின்றார். அவருக்கு உரித்தமான மந்திரம் என்ன? பிரணவ மந்திரம், ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம். மற்ற 6 சக்கரங்கள் இருக்கின்றனவா, அதை யாருக்கு கொடுத்தார்? சிவபெருமான் முருகனுக்கு கொடுத்து விட்டார். அதுதான் 6 தலைக்கு அர்த்தம். 6 தலை என்றால் உண்மையான 6 தலை இல்லை, 6 சக்திகளை சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு கொடுத்திருக்கின்றார். 6 சக்கரங்கள். மற்ற எல்லா சக்கரங்களும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம். மூலாதாரத்தை விநாயகருக்கு கொடுத்து விட்டு அவர்தான் மாம்பழத்தை ஞானப்பழத்தை முதலில் வாங்கி கொண்டார் அல்லவா, அதனால மூலாதாரம் விநாயகருக்கு உட்பட்டது. மற்ற 6 சக்கரங்கள் முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. குரு காட் சயின்ஸ் சேனல் ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் சார்ந்த வீடியோக்களை கண்டு பயனடைவதற்கு குரு காட் சயின்ஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.